கடந்த காணொளியில் நான் தளபதி விஜயை சற்று தவறாக பேசியிருப்பதாக நீங்கள் நினைத்தால் முதலில் என்னை மன்னிக்கவும். ஒரு பக்கம் என்னை வீட்டில் அனுமதிக்க மறுக்கின்றார், எனக்கு வீட்டில் வசிக்க அனுமதி வேண்டும் என்று புகார் அளிக்கின்றார் நீதிமன்றத்தில் விஜயனுடைய மனைவி சங்கீதா. ஆனால் அதே நாளில் மகளிர் தின விழாவை நடத்தி பெண்களை போற்றி பேசுகின்றார் தளபதி விஜய். உண்மையில் விஜயனுடைய முகம்தான் என்ன? இது அவருடைய பர்சனல் லைஃப் ப்ரோ. நீங்க நேர்ல பாத்தீங்களா? இப்படி என்றெல்லாம் கமெண்ட்ல பதிவு செய்திருந்தீங்க என்ற கடந்த காணொளி. அடுத்த நடிகர்களின் ரசிகர்கள் நம்மளை கலாய்க்கின்றார்களே, மற்ற அரசியல் கட்சியினர் நம்மளை தவறாக பேசுகின்றார்களே, இந்த ஈகோவை முதல்ல தள்ளி வைத்துவிட்டு ஒரு மனிதனாக இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். நமது விஜயண்ணாவை போலவே ஒரு குட்டி ஸ்டோரி என்று சொல்றேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு நீங்களே இறுதியாக ஒரு முடிவுக்கு வாருங்கள். இந்த வீடியோவுக்கு செல்லும் முன்னர் நானும் ஒரு தளபதி ரசிகன் என்ற விஷயத்தை பதிவு செஞ்சு கொள்றேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த விவகாரம் எப்படி தொடங்கியது என்று பார்த்தால், கடந்த February 27 செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்த செய்தி வெளியானது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அந்த மனுவில் 2021 ஏப்ரல் மாதத்திலிருந்தே விஜய் ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாகவும் அது தன்னை மனதளவில் கடுமையாக பாதித்துள்ளதாகவும் சங்கீதா குறிப்பிட்டிருந்தார். தேவைப்பட்டால் அந்த நடிகையை இரண்டாவது எதிர் மனுதாரராக சேர்ப்பேன் என்றும் அதற்கான ஆதாரங்களை வெளியிடுவேன் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் போது யாரும் எதிர்பாராத வகையில் மார்ச் 6 விஜயும் நடிகை திரிசாவும் ஜோடியாக சென்னையில் நடைபெற்ற ஒரு திருமண விழாவில் ஒன்றாக கலந்து கொண்டனர். இது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கதிகலங்க செய்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதன் உச்சகட்டமாக நேற்று, அதாவது மார்ச் 7 சங்கீதா நீதிமன்றத்தில் புதிய இடைக்கால மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விஷயம், விஜயின் சென்னை நீலாங்கரை வீட்டில் தான் வசிப்பதற்கான உரிமையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் விஜய் தனக்கும் குழந்தைகளுக்கும் நியாயமான ஜீவானம்சம் வழங்க வேண்டும் என்றும் அதில் கோரியுள்ளார். இத்தனைக்கும் மத்தியில் நேற்று நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் தின விழாவில் பேசிய விஜய், சமீபத்தில் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதற்காக நீங்கள் போராடி ஹேர்ட் ஆவதை பார்த்து எனக்கும் ஹேர்ட் ஆகின்றது, அதற்காக அவ்வளவு ஹேர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வெத்தே கிடையாது என இந்த விவகாரம் குறித்து சூசகமாக பதிலளித்திருக்கின்றார். அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்கிறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேச நீ யாருடா, உன் குடும்பம் எப்படி இருக்கின்றது என்று முதலில் பார் என்று நீங்கள் என்னிடம் கேட்பது புரிகின்றது. தனிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்லாத ஒன்றுதான். ஆனால் என்னுடையதோ உங்களது வாழ்க்கையோ இங்கு வேறு யாரையும் இம்பாக்ட் பண்ண போவதில்லை நண்பர்களே. ஆனால் இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் வைத்திருக்கும் நமது விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை நமது சொசைட்டியே ஒட்டுமொத்தமாக மாற்றும் வல்லமை கொண்டது. அது எப்படி என்று சொல்லுகின்றேன், கேளுங்கள். விஜயை பார்த்து வளர்ந்த ஜெனரேஷன் நாம். அவரை போலவே நடப்பது, அவர் கையில் கொக்கோகோலா வைத்திருக்கும் போது நாமும் அதை குடிப்பது, அவர் மேடையில் அட்வைஸ் சொல்லும் போது அதை கேட்டு நம்மை நாமே திருத்திக் கொள்வது என எத்தனையோ விஷயங்களில் அவர் நம்மை இன்ஃப்ளூயன்ஸ் செய்திருக்கின்றார் என்பது மறக்க முடியாத உண்மை. அவரை ஒரு ரோல் மாடலாக பார்த்தோம். எப்படி அவருடைய ஒவ்வொரு படத்திலும் மேடை பேச்சிலும் ஈர்க்கப்பட்டு வளர்ந்த கோடிக்கணக்கான இளைஞர்கள் இங்கிருக்கின்றனர். அதில் நானும் ஒருவன். இப்படிப்பட்ட சூழலில் அந்த கோடிக்கணக்கான ரசிகர்களில் 1,00,000 பேருக்காவது விஜய் தனது மனைவியையும் 2 பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டே இன்னொரு பெண்ணுடன் நெருக்கமாக இருக்கும்போது நான் செய்தால் என்ன தவறு என்று நிச்சயமாக தோன்றும். ஏன், ஏற்கனவே இது போல தவறான உறவில் இருப்பவர்கள் கூட இதுவரை தங்களுக்குள் இருந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து வெளியேறி அவ்வளவு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும் விஜயே அப்படி இருக்கின்றார், நாம் இருந்தால் என்ன தவறு என்று தங்களை நியாயப்படுத்திக் கொள்ள தொடங்குவார்கள். இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. இதை நீங்கள் ஒரு விஜய் ரசிகனாக பார்ப்பதை விட சங்கீதாவின் இடத்திலிருந்து பாருங்கள். விஜயின் 2 பிள்ளைகளின் இடத்திலிருந்து யோசித்து பாருங்கள். நமது அப்பா ஒரு நடிகையோடு ஒரே காரில் திருமணத்திற்கு செல்கின்றாரே என்று அந்த பிள்ளை எவ்வளவு துடித்து போயிருப்பார்கள். நான் சொல்வது சரியா பிள்ளையா நண்பர்களே? நீங்களே கூறுங்கள். இது எவ்வளவு மோசமான ஒரு சோஷியல் இம்பாக்டை கொடுக்கும் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதைவிட மோசமாக சமூக வலைத்தளங்களில் சிலர் விஜயின் செயலை தவறு என்று சுட்டிக்காட்டினாலும் சில விஜய் ரசிகர்கள் இன்னமும் விஜயை கண்மூடித்தனமாக பாதுகாக்கின்றார்கள் என்பதுதான் மறக்க முடியாத உண்மை. நீதிமன்ற ஆவணங்கள் எடிட் செய்யப்பட்டுள்ளன என்று சொல்லுகின்றார்கள்.
திரிசாவுடன் அவர் ஒரே காரில் வரவில்லை என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். எவ்வளவு விஷயங்களை நியாயப்படுத்துகின்றார்கள். சில ஊடகங்கள் அரசியல் காரணங்களுக்காக இதை ஊதி பெரிதாகுவது புரிகின்றது. ஆனால் சில கட்சி தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் என்று சொல்லிக்கொண்டு மனைவி சங்கீதாவையே தவறாக பேசுவது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற விஷயம் பார்க்க வேண்டிய ஒன்றாக காணப்படுகின்றது. விஜய் பக்கம் தவறு இருக்கின்றதா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு மனிதனாக முதலில் நம் மீது தவறு இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். கோடிக்கணக்கான மக்களின் ரோல் மாடலாக இருப்பவரின் வாழ்க்கை கண்டிப்பாக இந்த சொசைட்டியை பாதிக்கும். நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அல்லது பண்ணாமல் இருங்கள். ஆனால் இந்த அஃபேர் சரி என்றோ அல்லது சங்கீதா கொடுத்த வழக்கு தவறு என்றோ தயவு செய்து நியாயப்படுத்தாதீர்கள். கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். நானும் விஜய் ரசிகன் தான். ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு நடிகனை விட இந்த சொசைட்டியை பற்றி தான் நான் அதிகமாக யோசிக்கின்றேன். நீங்களும் சற்று திங்க் பண்ணுங்கள். நீங்கள் இந்த காணொலியை ஷேர் செய்கின்றீர்களோ இல்லையோ அது வேறு விளக்கம். இந்த வீடியோவை ஏதேனும் பெரிய யூடியூபர்ஸ் பார்த்தால் தயவு செய்து இந்த விஷயத்தில் உள்ள சமூக பொறுப்பை எடுத்துச் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம்.